தமிழ் தனித்தியங்க வல்லது என்பதை முதலாக உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருமகனார். அவர் இல்லை என்றால் இந்த அதுவரைக்கும் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆய்வறிஞர்கள் அவர்கள் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் சமஸ்கிருதம் தான் அடிப்படை, சமஸ்கிருதத்தின் தொடர்ச்சியாகத்தான் தமிழ் பிறந்தது. கால்டுவெல் தான் இதை முழுமைப்படுத்தி இந்த ஒரு மொழி குடும்பத்திற்கு முதல் மொழியாக இருப்பது தமிழ், தமிழை ஒட்டிதான் மற்ற மொழிகள் வந்தன. செப்பமுற்ற திராவிட மொழிகள், செப்பமுறாத திராவிட மொழிகள் என்று வெவ்வேறாக அவர் பிரித்தெல்லாம் காட்டினார். திருவிதாங்கூரிலே தோல் சிலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவருக்கு தன் பெண்ணை மணமுடித்து கொடுத்தார். அவர் மீது இந்த சாதி வெறி கொண்ட பிள்ளைமார்கள் காட்டிய வெறுப்பை அவருடைய நூலினுடைய 2ஆம் பதிப்பை வெளியிடும் போது வெளிப்படுத்தினார்கள். அவற்றிலே பல பகுதிகளை மறைத்தார்கள். இந்த சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வு செய்து அதையெல்லாம் வெளிப்படுத்தியும் இருக்கிறார்கள். அதாவது சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வோடு அவருடைய மொழிநூல் ஆய்வை அவர் தீவிரமாக எடுத்துக்கொண்டார். தனித்தமிழ் இயக்கம் என்பது ஒரு தேங்கிய குட்டை அல்ல, அதன் மீது நமக்கு ஒரு மயக்கம் இல்லை, அது ஒரு இயக்கம். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்? சமூக வளர்ச்சி ஏற்பட அதற்கு நிகராக மொழி வளர்ச்சி தேவைப்படும். குமரிக்கண்டம், லெமூரியா பற்றிய கருத்துக்கள் எல்லாம் ஆய்வு முறையில் மெய்ப்பிக்கப்படாத கருதுகோள்களாகவே நீடிக்கின்றன. இவை ஆய்வு முறையில் மெய்ப்பிக்கப்பட்டதாக ஆய்வுலகம் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அது மொழிநூல் அடிப்படையில் மட்டும்தான் அமைகிறது. எது உண்மையிலேயே எண்ணெயோ, எது எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் என்பதால் மற்றதெல்லாம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் எண்ணெய் கிடையாது. மண்ணெண்ணெய் என்பது எண்ணெய் கிடையாது. ஆனா நல்லெண்ணெய் மட்டும்தான் எண்ணெய். ஏன்னா அது எள்ளிலிருந்து எடுக்கப்படுவது. பாம்புன்னா இதுதான் பாம்பு, அதுதான் நல்ல பாம்பு. பாவலவேலு தமிழ்களம், தமிழக மக்கள் முன்னணி, அருளியார் மொழிப்புலம் சார்பில் நடைபெறுகிற இந்த ஆய்வரங்கத்தில் வாழ்த்துரை வழங்கும் வாய்ப்பிற்காக நன்றியை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். வரலாற்று ஆய்வில் மொழி நூலின் பங்கு குறித்து நிறைய ஆய்வுகள் வந்திருக்கின்றன. வரலாறு என்று சொல்கிற போதெல்லாம் அது நெடுங்காலமாகவே எழுதப்பட்ட ஏடறிந்த வரலாற்றை குறிக்கிற சொல்லாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஏடறிந்த வரலாறு என்பது மனித குலத்தினுடைய வாழ்வில் மிக குறுகிய காலம்தான். ஆனால் ஏடறியாத வரலாறு என்பது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு நீண்டு கிடக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றை ஆய்ந்தறிவதற்கான கருவிகள் மிக குறைவாக இருந்தன. இலக்கியங்கள் வாயிலாக அந்த எழுதப்படாத வரலாறு ஓரளவுக்கு அறியப்பட்டது. எப்போதுமே கவிதைக்கு பொய்யழகு என்பது போல இலக்கியத்தில் மிகைப்பாடுகளும் குறைபாடுகளும் இருக்கவே செய்யும். எனவே அதனையே முழுமையாக நம்ப முடியுமா? சங்க இலக்கியத்தில் கூறியபடிதான் தொழிற்தமிழர்களுடைய வாழ்வு இருந்ததா இல்லையா என்பதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. 2வது கருவியாக வந்து வாய்த்தது அகழ்வாய்வு. சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டதற்கும் நாம் அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள், கீழடி போன்ற முடிவுகள், மண்ணுக்கு கீழே அடியிலே புதைந்திருக்கிற அந்த வரலாற்று உண்மைகளையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுகிற வாய்ப்பு நமக்கு வந்தது. மிக அண்மை காலத்தில் தான், ஒப்பளவில் மிக அண்மை காலத்தில் தான் இவற்றோடு கூடுதலாக மரபணு ஆய்வுகள் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கின்றன. இலக்கியத்தில் கூறப்பட்டதையும் மண்ணுக்கடியில் அகழ்வாய்வு செய்து கண்டுபிடித்தவற்றையும் சரிபார்த்து கொள்ளுகிற, அறிவியல் முறையில் சரிபார்த்து கொள்ளுகிற ஒரு பெரிய வாய்ப்பை இந்த DNA ஆய்வுகள், மரபணு ஆய்வுகள் வழங்கி இருக்கின்றன. இதை பயன்படுத்தி மிகச்சிறந்த ஆய்வுகளை நடத்தி வெறும் கருதுகோள்களாக இருந்த பல பார்வைகளை சான்றுகளோடு மெய்ப்பிக்கிற முயற்சிகள் அண்மை காலத்தில் நடைபெற்றிருக்கின்றன. டோனி ஜோசப் எழுதியிருக்கிற ஏர்லி இந்தியன்ஸ், ஆதி இந்தியர்கள் என்ற புத்தகம் இதிலே ஒரு ஊடுடைப்பையே நிகழ்த்தியிருக்கிறார். அவர் எழுதி ஆரிய புலப்பெயர்வு பற்றிய கருத்தை எப்படி இந்த மரபணு ஆய்வுகள் மெய்ப்பிக்கின்றன என்ற ஒரு கட்டுரை இந்து ஏட்டில் 3 பகுதிகளாக வந்தது. ஆரியர் வருகை என்ற ஒன்று உண்டா, ஆரியர் படையெடுப்பு நிகழ்ந்ததா,
அதற்கு சான்று உண்டா என்ற கேள்விக்கெல்லாம் விடையளிக்கிற விதத்தில் அந்த கட்டுரை அமைந்தது. பிற்காலத்தில் அண்மையில் சில மாதங்களுக்கு முன்னதாக இந்துவினுடைய ஞாயிறு சிறப்புகளில் சாதிகளின் மூல தோற்றம் பற்றி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். எப்படி ஆரியவர்த்தமாக அறியப்படுகிற அந்த நிலப்பகுதியில் சாதி தோற்றம் எடுத்தது, அதற்கு அடிப்படையான பொருந்திய காரணிகள், சமூக பொருந்திய காரணிகள் என்ன என்பதை அவர் சான்றோடு விளக்கியிருந்தார். அவர் ஒரு செய்தியை மிக அழகாக சொன்னார். சக்கரத்தை நான் கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் சக்கரத்தை பல பேர் கண்டுபிடித்தார்கள். அந்த சக்கரத்தை இயக்குகிற வேலையைத்தான் நான் செய்கிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார். நமக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு செய்தி, மொழி நூலுக்குரிய பங்கு என்ன என்பது மார்க்சிய ஆய்வில் ஒரு இடம் பெறுகிறார். 1847 ஆண்டு மார்க்சும் எங்கெல்ஸும் பொதுமை அறிக்கை, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற, நான் அடிக்கடி சொல்வது போல, முதலாளிய பெருமளை உடைக்கிற சிற்றுளியான அந்த சிற்றிலக்கியத்தை படைத்தார்கள். அதனுடைய முதல் அதிகாரத்தினுடைய முதல் வாக்கியமே ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்களின் வரலாறே என்று இருக்கும். ஆனால் முதலில் அது 1847 எழுதி 1848 வெளிவந்த போது அதில் ஆல் ஹிஸ்டரி என்றுதான் இருக்கும். வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே என்று அதனை மொழிபெயர்ப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் அதே நூலில் அந்த வாக்கியத்தை எங்கெல்ஸ் திருத்துகிறார். அவர் சொல்கிறார், வரலாறு என்றால் தட் இஸ் ஆல் ரிட்டன் ஹிஸ்டரி, ஏடறிந்த வரலாறு தான், எழுதப்பட்ட வரலாறு தான் என்று அவர் சொல்வார். இப்படி சொல்லிவிட்டு சொல்வார், 1847 நமக்கு இருந்த ஆய்வு முறைகள், ஆய்வு கருவிகள் வரலாற்றுக்கு முந்தைய வரலாற்றை பயில்வதற்கு பயன்படவில்லை. பெரும்பாலும் அப்படி ஒரு வரலாற்றுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்காமல் இருந்தன. ஆனால் அதற்கு பிந்தைய காலத்தில் அவர் பல பேரை வரிசையாக குறிப்பிடுகிறார். இவர்களெல்லாம் அந்த முந்தைய வரலாற்றை ஆய்ந்தார்கள். அவர்கள் பார்த்த அந்த வரலாறு என்பது ஒரு தொழில் பொதுமை காலம், அதனுடைய மிச்சங்கள் எப்படி ருஷ்ய சமூகத்தில், இந்திய சமூகத்தில், பல நாடுகளினுடைய குமுக வரலாறுகளில் நிலத்தனியுடைமை இல்லாமல் இருந்தது என்பதை எங்கெல்ஸ் எடுத்து காட்டுவார். யாவற்றுக்கும் உச்சமாக லூயி மார்கன் எழுதிய ஒரு நூல் வெளிவந்தது. அது தொன்மை கால சமுதாயம் பற்றிய ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தான் இந்த வகையில், லூயி மார்கனுடைய அந்த புத்தகம் தான் அமெரிக்க கண்டத்தில் செவ்விந்தியர்களிடையே ஆய்வு செய்து அவர்கள் நடுவில் எப்படி ஒரு சமூக அமைப்பு இருந்தது, ஏடறிந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் சான்றுகள் அற்று போன அந்த வரலாற்றுக்கு நேரடியாக வாழ்க்கை சான்றுகளை லூயி மார்கன் கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் எழுதிய அந்த புகழ்மிக்க நூல் ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட், குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற அந்த நூல் எழுதப்பட்டது. இந்த நூலை நம்ம ஆய்ந்து பார்த்தால் அது ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி என்று சொல்வார்கள். மாந்தரியல் ஆய்வு மட்டுமல்ல, அது ஒரு மாந்தரியல் மொழியியலை ஆராய்ந்தது. மொழி நூல் என்பது சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்று சொல்வது வெறும் மொழி தொடர்பானது மட்டுமல்ல, சொற்களின் வேர் மூலங்களை கண்டறிவது மட்டுமல்ல, அந்த சொற்களுக்குள் மறைந்திருக்கிற வரலாற்றை வெளிக்கொண்டு வருவதாகும். இந்த சொற்கள் பிறப்பது மனித வாழ்க்கையில் இருந்து. எனவே மனித வாழ்க்கை முறைகள் எப்படி மொழியில் எதிரொலிக்கின்றன. ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் மார்க்சினுடைய மூலமுதலுக்கு எழுதிய முன்னுரையில் வெவ்வேறு மொழி குடும்பங்களில் இந்த சொற்கள் எப்படி புழங்குகின்றன என்ற வேறுபாட்டை காட்டுவார். மதிப்பு என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு ஆங்கிலத்தில் இது எப்படி வேல்யூ என்று இருக்கிறது, பிரெஞ்சில் எப்படி வெர்த் என்று இருக்கிறது, இந்த பல்வேறு சொற்களை மொழி குடும்பங்களுக்கு ஏற்ப இந்த சொற்கள் மாறுபடுவதற்கும் அந்தந்த புமுகத்திலும் இந்த கருத்துக்கள் வளர்ந்து வந்த விதத்திற்கும் இருக்கிற உறவை அவர் எடுத்து காட்டுவார். அவர் மொழி நூலிலும் வல்லவராக இருந்ததால் தான் இந்த மாந்தரியல் ஆய்வை அந்த மொழி அறிவோடு இணைத்து அவரால் தர முடிந்தது உங்களுக்கு. அந்த முறையில் தான் ஒரு இடறியாத வரலாற்று காலத்தை பற்றிய அறிவு நமக்கு படைக்கப்பட்டது. தமிழை பொறுத்த வரைக்கும் இதற்கெல்லாம் தொடக்கம் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் தான். மிக தெளிவாக கால்டுவெலுடைய பங்கை நமக்கு சுட்டி காட்டியவர் தேவநேய பாவாணர். அவர் எழுதுவார், தமிழ் தனித்தியங்க வல்லது என்பதை முதலாக
உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருமகனார். அவர் இல்லை என்றால் இந்த அதுவரைக்கும் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆய்வறிஞர்கள் அவர்கள் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் சமஸ்கிருதம் தான் அடிப்படை, சமஸ்கிருதத்தின் தொடர்ச்சியாகத்தான் தமிழ் பிறந்தது. பாணினியினுடைய இலக்கியத்திலிருந்துதான் தொல்காப்பியமே வந்தது. கல்கத்தாவில் ஒரு மொழி ஆய்வு சங்கம் ஒன்று இருந்தது. அந்த சங்கம் இதனை அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொண்டிருந்தது. கால்டுவெலுக்கு முன்னதாக எல்லிஸ் அந்த துறையிலே சில ஆய்வுகள் செய்தார். அவர் நான் மறைந்ததற்கு பிறகு அவர் 40 வயது வரைக்கும் எழுதியவற்றை வெளியிடாமலே வைத்திருந்தார். நமக்கு இங்கே தெரியும், எல்லிஸ் சாலை இருக்கிறது, மதுரையில எல்லிஸ் நகர் இருக்கிறது, எல்லிஸ் புறம் இருக்கிறது. ஆனா அவர் ஒரு 40 வயது தான் வாழ்ந்தார். அவர் தமிழிலும் தெலுங்கிலும் ஆய்வுகள் செய்தார். ஒரு அரசு அதிகாரியாக சென்னைக்கு வந்து தமிழிலும் தெலுங்கிலும் ஆய்வுகள் செய்து இந்த தமிழிலும் தெலுங்கிலும் இருக்கக்கூடிய உறவு பெயர்கள் தமிழுக்கு மட்டுமே உரியவை, தெலுங்குக்கு மட்டுமே உரியவை, இவை வேற்று மொழியிலிருந்து பெறப்பட்ட சொற்கள் அல்ல என்பதன் அடிப்படையில் இந்த தமிழுக்கும் தெலுங்குக்கும் இருக்கிற தனி இருப்பை அவர் மெய்ப்பித்தார். ஆனால் கால்டுவெல் தான் இதை முழுமைப்படுத்தி இந்த ஒரு மொழி குடும்பத்திற்கு முதல் மொழியாக இருப்பது தமிழ், தமிழை ஒட்டி தான் மற்ற மொழிகள் வந்தன. செப்பமுற்ற திராவிட மொழிகள், செப்பமுறாத திராவிட மொழிகள் என்று வெவ்வேறாக அவர் பிரித்தெல்லாம் காட்டினார். நமக்கு இது விரிவாக பேசுவதற்கு இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் கால்டுவெல்லினுடைய மிகப்பெரிய சிறப்பாக நான் எதை பார்க்கிறேன் என்றால், அவர் மொழிநூல் அறிஞராக மட்டும் இருந்துவிடவில்லை. அவருக்கு ஒரு தேவை இருந்தது. ஒரு மொழியை மனிதனிடமிருந்து வேறுபடுத்தி ஒரு அந்தரத்தில் ஆகாயத்தில் மிதக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கவில்லை. மொழியை மனிதனோடு இணைத்து பார்த்தார், மனித வாழ்வோடு இணைத்து பார்த்தார். இந்த மொழியை கற்கத் தொடங்கிய போது அவருக்கு ஏற்பட்ட வியப்பின் காரணத்தினால் இந்த மொழி பேசுகிற குமுகம், இந்த மொழி பேசுகிற மாந்தர்கள் அவர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். அதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சி தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணமாக சென்றார். தஞ்சாவூரிலே போய் பெரிய கோயிலை பார்த்து விட்டு வியந்து போய் எழுதினார். மதுரை கோயிலை பார்த்து விட்டு போய் வியந்து எழுதினார். இவ்வளவுக்கும் அவர் சமயம் பரப்புவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான். அங்கு அவருக்கு அவர் வாழ்ந்த ஊர் ஸ்காட்லாந்து பகுதியிலே ஷெஃபர்ட் யார்ட். இங்கு திருநெல்வேலியிலே வந்து அவர் அமைத்து கொண்ட ஒரு கிராமம், அவர் வாழ்ந்த ஊர் இடையர்குடி என்று நினைக்கிறேன். நான் அதை பார்க்க ஆசைப்பட்டு நேரில் போய் பார்த்தேன். அவரு அவ்வளவு ஈடுபாட்டோடு அந்த ஊரை வளர்த்து வைத்திருக்க. அங்க இருக்கிற கல்வி, அந்த குழந்தைகள் குறிப்பாக சாணார் சமூக குழந்தைகள், அவருடைய கல்வியிலே அவர் அக்கறை காட்டினார். அவர்களது வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்தார். திருவிதாங்கூரிலே தோல் சிலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவருக்கு தன் பெண்ணை மணமுடித்து கொடுத்தார். அவர் மீது இந்த சாதி வெறி கொண்ட பிள்ளைமார்கள் காட்டிய வெறுப்பை அவருடைய நூலினுடைய 2ஆம் பதிப்பை வெளியிடும் போது வெளிப்படுத்தினார்கள். அவற்றிலே பல பகுதிகளை மறைத்தார்கள். இந்த சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வு செய்து அதையெல்லாம் வெளிப்படுத்தியும் இருக்கிறார்கள். அதாவது சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வோடு அவருடைய மொழிநூல் ஆய்வை அவர் தீவிரமாக எடுத்துக்கொண்டார். இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த நான் முதல்ல சொல்லும்போது நான் சொன்னேன், எப்படி வரலாற்று ஆய்வுக்கு, வரலாற்றுக்கு முந்தைய வரலாற்றினுடைய ஆய்வுக்கு மொழிநூல் ஒரு தொடக்கம், மொழிநூல் மட்டுமே முடிந்து போவதில்லை. மொழிநூலை வைத்துக் கொண்டு ஒரு சொல்லின் மூலங்களை ஆய்ந்தறிவதன் மூலம் நீங்கள் வரலாற்றினுடைய ஒரு பக்கத்தை திறந்து பார்க்கலாம். ஆனால் அதை உறுதி செய்வதற்கு பிற சான்றுகள் நமக்கு தேவைப்படும். அந்த பிற சான்றுகளை திரட்டுவதற்கு மொழிநூலுக்கு அடுத்தபடி தேவைப்படுவதாக இருந்தது, கால்டுவெலுக்கு தேவைப்படுவதாக இருந்தது அகழ்வாராய்ச்சி. இந்த அகழ்வாராய்ச்சியில் அவர் தானே நேரடியாக ஈடுபட்டார். கொற்கை நகரம் என்ற ஒன்று இருந்ததையும், அந்த கொற்கை நகரத்தில் அது கடலோரத்தில், இப்ப அது கடலோரத்தில் இல்லை, அது கடலோரத்தில் இருந்தது என்பதையும் அவருடைய ஆய்வின் மூலமாக கண்டுபிடித்து சொன்னார். அதை பற்றி அண்மையில் ஒரு சிறிய ஆவணப்படம் வந்திருக்கிறது, இன்னும் வெளிவந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. அவ்வளவு ஆர்வத்தோடு இந்த மக்களுடைய வாழ்வோடு கலந்து வாழ்ந்தார். ஒரு குளிர் நாட்டிலே வாழ்ந்தவர். நீங்கள் தேரிக்காட்டினுடைய செம்மண்ணினுடைய வெப்பத்திலே வந்து வாழ்ந்தார். இந்த மக்களோடு வாழ்ந்து ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்த பணியினுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் பாவானவே சொல்வார், இந்த தூய தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவுவதற்கு அடிப்படையாக இருந்தது கால்டுவெல்லினுடைய அந்த முயற்சி. தமிழ் தனித்து எங்கு வல்லது, அது வடமொழி சார்ந்ததல்ல,
இந்த பிற மொழிகளுக்கெல்லாம் அதுதான் தாயாக இருந்தது. அவர்தான் இந்த கருத்தை வைக்கிறார். சமஸ்கிருதத்துக்கும் கூட ஒரு தாய் என்றால் அது தமிழ் தான். இந்த அடிப்படையில் இருந்து அதுக்கு பிறகு பரிமாறு கலைஞருடைய பணி, அவர் ஒரு தனித்தமிழ் இயக்கத்தை தடைய செய்தார். அவர் செடியாக வளர்த்ததை மறைமலையாம் நிறைமலையாம் மறைமலை என்று சொல்வார். நிறைமலையாம் மறைமலை அவர் தடைக்க செய்தார். அதற்கு பிறகு நான் அதனை மரமாக வளர்த்து வருகிறேன் என்று சொல்வார். நான் என்னுடைய ஒரு தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டை ஒற்றி எழுதிய கட்டுரையிலே சொல்லியிருக்கிறேன். அவர் அன்றைக்கு மரமாக தழைக்க வைத்தார். அதனுடைய கனிகளை எல்லாம் நமக்கு பரிசுத்தரனாரும் இன்றைக்கு அருளியார் வரைக்கும் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் எழுதினேன். என்னுடைய தொடர்ச்சி இன்னும் தொடர்ந்து இந்த மரபு தொடரும். ஏனென்றால் தனித்தமிழ் இயக்கம் என்பது ஒரு தேங்கிய குட்டை அல்ல. அதன் மீது நமக்கு ஒரு மயக்கம் இல்லை. அது ஒரு இயக்கம். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்? சமூக வளர்ச்சி ஏற்பட அதற்கு நிகராக மொழி வளர்ச்சி தேவைப்படும். நாம் எதிர்காலத்தை நோக்கிய கணிப்புகளுக்கு நுழைய நாம் கடந்த காலத்தை பற்றி இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். இன்றைக்கு டிஎன்ஏ ஆய்வுகளின் மூலமாக ஒரு சிறு எலும்பு துண்டு கல்லாக மாறிய ஒரு எலும்பு துண்டை வைத்துக் கொண்டு மனிதன் எங்கிருந்து எங்கே பெயர்ந்து சென்றான், அந்த ஒரு சிறு கல்லாகிய அந்த எலும்பு துண்டு ஆணுக்குரியதா பெண்ணுக்குரியதா, அதுக்கு அப்போது என்ன இது எல்லாவற்றையும் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்துவிட்டன. இந்த கரிம வயது ஆய்வு கார்பன் டேட்டிங் மூலமாக அது எவ்வளவு காலம் பழமையானது, இது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு வந்திருக்கிறது. அதன் மூலமாக நமக்கு கடந்த கால வரலாற்றில் ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அதை வைத்துக்கொண்டு நாம் அடையக்கூடிய முடிவுகளை, மொழிநூல் துறையில் அடையக்கூடிய முடிவுகளை மீண்டும் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கும் மீளாய்வு செய்வதற்கும் ஒரு சோதனை செய்து பிழைகளை களைந்து முன்னேறுகிற வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சில நேரத்தில் மொழிநூல் ஆய்வுகளே முடிந்த முடிவுகள் ஆகிவிடுவதில்லை. குமரிக்கண்டம், லெமூரியா பற்றிய கருத்துக்கள் எல்லாம் ஆய்வு முறையில் மெய்ப்பிக்கப்படாத கருதுகோள்களாகவே நீடிக்கின்றன. இவை ஆய்வு முறையில் மெய்ப்பிக்கப்பட்டதாக ஆய்வுலகம் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அது மொழிநூல் அடிப்படையில் மட்டும்தான் அமைகிறது. வெறும் மொழி ஆராய்ச்சி இந்த சொல்லினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் மட்டும் மெய்ப்பித்தால் போதாது. அதையும் கடந்து இந்த ஆய்வுகளை நீட்டி கொண்டு செல்ல வேண்டும். அருளியாருடைய இந்த முயற்சி என்பது இந்த வகையில் தமிழுக்கு உதவுவது என்பதை காட்டிலும் தமிழ் சமூகத்திற்கு, ஒடுக்குண்ட தமிழ் சமூகத்திற்கு அதனுடைய விடுதலைக்கு செய்யப்படுகிற ஒரு பணி, ஒரு மனிதகுல முன்னேற்றத்திற்கான விடுதலைக்கான ஒரு பணி. இந்த பணியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். உடனுக்குடன் படம் தரக்கூடியது என்றால் கீரையை விதைத்து விட்டு போகலாம். நெடுங்கால பணம் தர வேண்டும் என்றால் பனையை விதைக்க வேண்டும். அவர் விதைத்துக் கொண்டிருப்பது பனை, அது நெடுங்குயர்ந்து வானை தொட்டு நிற்கும். இந்த உரையை பற்றி சுருக்கமாக தொகுத்து சொல்ல வேண்டும் என்று அவர்களே விருப்பம் சொன்னார்கள். இதில் நான் தொகுப்பதற்கு எளிதல்ல. ஏராளமான சமற்கிருத சொற்களை, தமிழ் அல்லாத பிறமொழி சொற்களை அவை எப்படி தமிழிலே வேறு கொண்டுள்ளன என்பதற்கு ஏராளமான சான்றுகளை சொன்னார்கள். அருளியார் அவர்கள் பேசத் தொடங்கினால் இது போன்ற சான்றுகள் அருவி போல் வந்து கொட்டி கொண்டே இருக்கும். நான் ஒரு வாழ்த்துறை என்ற முறையில் சொல்லாத ஒரு செய்தியை மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அருளியாரை பற்றி முதலாக நான் அறிந்து கொண்ட அந்த நிகழ்வு தான். அவரிடம் சொல்லியிருக்கலாம், எனக்கு நினைவில்லை. 85ஆம் ஆண்டு, 1985ஆம் ஆண்டு நான் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்ததற்கு பிறகு தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். நம்ம தோழர் அமரன் என்று பிற்காலத்தில் அறியப்பட்ட மோகன், அவர் தமிழ் பல்கலைக்கழகத்தோடு நெருக்கம் உள்ளவர், அருளியாரோடு நல்ல பழக்கம் உள்ளவர். அவர் என்னுடைய ஆசிரியரிடம் அழைத்து செல்வதாக சொன்னார். அவர் எனக்கு ஆங்கில ஆசிரியர். அவரை பார்க்க நானும் ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா அவர் நான் 69இல் கல்லூரியில் கடைசியாக இருந்தபோது பார்த்தது. எனக்கு அவர் ஆங்கில பேராசிரியர், துறையினுடைய தலைவர். அவர்
மிகச்சிறந்த ஆங்கில புலமை கொண்டவர். என்னிடம் அதே போல் பிரிய கொண்டவர். அவர் பெயர் சேஷாத்ரி. அவர் அந்த நேரம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை நாங்கள் வீட்டிலே பார்க்க போனோம், நானும் மோகனும் சொன்னேன். மதிய நேரம் அவர் பிற்பகல் உறக்கத்தில் இருந்தார். போய் மணி ஒலித்த உடனே எழுந்து வந்தார். அவர் என்னை பார்த்து எத்தனை ஆண்டுகள், 16-17 ஆண்டுகள் இருக்கும். என்னுடைய குரலை கூட பார்க்கவில்லை, என்னுடைய குரலை கேட்கவில்லை. என்னுடைய உருவமே அடியோடு மாறி போயிருந்தது. நான் பார்த்த உடனே அவர் சொன்னார், ஓ நீயா, இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொன்னார். சரி, இதனால் பயன் உண்டு ஒண்ணு, உனக்காக நான் தூக்கத்தை விட்டுட்டு வந்ததுனால ஒண்ணு வீட்டில் நல்லதுதான் என்று சொன்னார். அது போல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளதான் அவர் செய்கிற பணிகளை பற்றி எனக்கு சொன்னார். சங்க இலக்கியங்களை எல்லாம் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு அவர் பெயர்த்து கொண்டிருந்தார். அப்போது பாவேந்தர் பாடல்களை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அதெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னார். கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னிடம் கேட்டார், அருளியை தெரியுமா உனக்குன்னு கேட்டார். அதுதான் முதல் கேள்வி. அருளியை தெரியுமா? எனக்கு அதுவரை உண்மையிலேயே தெரியாது. சொன்னார், இளைஞர், ஏன்னா அன்னைக்கு அவருக்கு 35 வயசு அப்படிதான் இருக்கணும். நானும் கிட்டத்தட்ட அதே வயசு தான். ஆனா அவர் 60-65 வயசா இருப்பார். அருளியை தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவர் சொன்னார், எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு ஊக்கம் உள்ளவர், ஹவு டெடிகேட்டட், அவரை நீ கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று என்ன சொன்னார். யாரு? சேஷாத்ரி சொன்னதுதான். அருளியாரை பற்றி எனக்கு முதல்ல அறிமுகமே அவரிடமிருந்து தான் கிடைத்தது. அதற்கு பிறகுதான் அருளியாரை நம்ம சந்திச்சது. ஏதோ ஒரு போராட்டத்தில் எல்லாம் ஒன்றா கைதாகி பேருந்து பயணத்தின் போது ஒரு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு காவிரிக்கான போராட்டம் அதிலே கலந்து கொண்டு அப்புறம் பல முறை சந்தித்திருக்கிறோம். அதே உழைப்பு, சேஷாதிரி குறிப்பிட்ட அதே அர்ப்பணிப்பு, அதே ஆற்றல் அவரோட கொஞ்சம் கூட தளரவில்லை. இன்றைக்கும் அப்படியே தான் அவரை பார்க்கிறோம். எனக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த அறிமுகம் அவரிடமிருந்து கிடைத்ததுதான். அவர் நம்மோடு நிறைய கருத்து மாறுபாடு உடையவர். இந்த வகுப்பறைகளில் அவருக்கும் எனக்கும் இந்த விவாதங்களை பற்றி நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஒரு ஆத்திக நாத்திக விவாதம், மார்க்சியமா, காந்தியமா, பெட்ரான் ரசலா, அல்லது அவர் சொல்லக்கூடியதா, இல்லை பகவத்கீதையா, திருப்பி எல்லாமே வாதம் பண்ணக்கூடியவர். ஆனா அவர் கடைசியா சொன்னார், நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் செய்கிறேன். நான் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு பெயர்ப்பதை விரும்புகிறாயா, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பெயர்ப்பதை விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பெயர்க்க எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு பெயர்த்து தமிழின் சிறப்பை மற்ற மொழிக்காரர்களுக்கு கொண்டு செல்வது என்றால் ஓரிருவரால் தான் அது முடியும். அதில் ஒருவராக நீங்கள் இருக்கிறார். எனக்கு அவருடைய மொழிபெயர்த்து அந்த புத்தகத்தை அவர் கொடுத்தார். பாவேந்தர் பாடல்களுடைய, பாவேந்தர் பாக்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு கொடுத்தார் என்று நான் சொன்னேன். அதை நான் தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி கொடுத்து அவர்தான் எனக்கு அருளியாரை முதலாக அறிமுகப்படுத்தியவர். அந்த வாழ்த்தும் அருளியாருக்கு என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடிய ஒன்று. எனக்கு அவரை வாழ்த்த வயதும் அறிவும் உண்டோ இல்லையோ, அவ்வளவு பெரிய ஒரு பேராசிரியர், மாற்று கருத்தையும் மதிக்கக்கூடிய தன்மையோடு அருளியாரை வாழ்த்தினார். அவருடைய இந்த உரை என்பது அவருடைய மொத்தமா அவருடைய பார்வையோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டும். நிறைய சொற்கள் சொன்னார். நான் அருளியார் அவர்களை சங்கப்பலகையில் உட்கார வைத்து இதே கேள்விகள் கேட்டுக்கிறேன். எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு நினைவிருக்கும் என்று தெரியாது. மக்கள் தொலைக்காட்சி சங்கப்பலகையில் அவரோடு உரையாடி இருக்கிறேன். அப்போ ஒரு முறை பேசி கொண்டிருக்கும் போதே நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த எண்ணெய் என்ற சொல் வருகிற விதம் பற்றி, இந்த எண்ணெயில் நல்லது கெட்டது பற்றி பேசும்போது நல்லெண்ணெய் என்று இருக்கிறதே, அது ரொம்ப நல்லதா என்று நான் கேட்டேன். அருளியார் உடனே திருப்பி கேட்டார். அது தொலைக்காட்சியில பதிவான ஒரு உரையாடல். உடனே திருப்பி கேட்டார், நல்ல பாம்புன்னா கூட அப்படித்தானான்னு கேட்டார். நல்ல என்ற சொல்லை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எது உண்மையிலேயே எண்ணெயோ, எது எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் என்பதால் மற்றதெல்லாம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் எண்ணெய் கிடையாது. மண்ணெண்ணெய் என்பது எண்ணெய் கிடையாது. ஆனா நல்லெண்ணெய் மட்டும்தான் எண்ணெய். ஏன்னா அது எள்ளிலிருந்து எடுக்கப்படுவது. பாம்புன்னா இதுதான் பாம்பு, அதுதான் நல்ல பாம்பு என்று விளக்க கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகிற போது இப்படி நிறைய நமக்கு முத்துக்கள் ஏராளமா கிடைக்கும்.
நாம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு பெற்றோம், இத்தனை முத்துக்களை திரட்டி கொண்டோம். இவையெல்லாம் மாலையாக கோத்து நம் கைக்கு வருகிற போது அது நமக்கு மட்டுமல்ல தமிழ் சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.